ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் டிஎஸ்கே மேங்கன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சாமி ஹீரோ ஃப்ரம் அப்பாக் எபிசோட் 2 வரை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். கரை ஓப்பனிங்கில் ஹீரோ ஒரு வழியாக அந்த வில்லேஜுக்கு வந்திருப்பான். ஹீரோ சுற்றி எக்கச்சக்கமான சாமி அட்டாக் பண்ணிட்டுக்காக வந்திருக்கான். இங்கே இருக்கிற சாமி ஒன்று கூட நான் விரும்ப மாட்டேன், எல்லாத்தையும் போட்டு தள்ள போகிறேன்டான்னு அவன் கையில் செயின் இருந்திருக்கும் இல்லையா, அது எடுத்து அப்படி முன்னாடி இசிக்கிறான் பாருங்க. அவன் பின்னாடி பஸ்ஸு இருந்திருக்கான், அந்த பஸ்ஸில் எல்லாம் இந்த செயினாக கட்டி வச்சிருப்பான் இல்லையா, அது அப்படி முன்னாடி வருது. முன்னாடி இருக்கிற சாமி எல்லாமே போட்டு தள்ளுறான். அந்த செயினை அப்படி பின்னாடி வச்சுட்டு சுற்றுன்னு சுற்றுறான் அந்த பஸ். அங்கே இருக்கிற எல்லா சாமியும் போட்டு தள்ளுறான். விரும்மாட்டேன் ஒரு சாமி கூட நான் விரும்பமாட்டேன், எல்லாத்தையும் போட்டு தள்ளுவான் நான் கத்திங்கன்னா சுற்றின்னுக்குறான். அங்கே இருக்கிற சாமி தெரிச்சு போய் செத்துன்னுக்குது. ஒரு வழியா எல்லாம் முந்திச்சான்னு சொல்லி ஹீரோ ஒரு பெரிய மூச்சு விட்றான். அங்கே இருக்கிற பாதி சாமிக்கு மேலே ஹீரோ போட்டு தள்ளிட்டான். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுங்களும் வெளியே வரானுங்க, என்ன சவுண்டு கேட்குறேன்னு சொல்லி. முன்னாடிலாம் நான் ஹீரோ வந்துருப்பான், அந்த பஸ் லைட் அடிக்கிறதுனாலே உனக்கு சரியா தெரியாது, அதனால கையில் டார்ச் லைட் இவங்க வச்சுன்னு இருப்பானுங்க. என்ன முன்னாடி லைட் வேறு நிற்குது, எவனோ ஒருத்தர் நிற்கிறானு யாரான்னு சொல்லி அந்த டார்ச் லைட்டை வச்சு பார்க்குறானுங்க. இவனுங்க வேற டார்ச் லைட் வச்சு கண்ணு கூசு வைக்கிறானுங்க. இவனுங்கன்னா பிரச்சனைன்னு தெரியல ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க. முன்னாடி இருக்கிறவனுங்கன்னா பாட்டு பயப்படுறானுங்க, டே ஹீரோ ஜாமிராதே அங்கே நிற்கு, ஜாமிரா ஓடுங்கடா எல்லாரும் ஓடுங்கடான்னு சொல்லி ஓடினுங்கிறானுங்க. இவனுங்க மாதிரி ஏன் என்ன மாதிரி என்னை பற்றி பேசுறாங்கன்னு சொல்லி என்ன ஹீரோ ஒரு பக்கம் பொடியம்னுக்கிறான். அந்த டைமில் பின்னாலேருந்து அந்த ஒயிட்டியா கிம்சு என்னடா நினச்சுன்னுக்கிறேன், இந்த சுற்றுறியா உள்ள ஆளுங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க மாட்டியா, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு, தலை சுத்துது, மண்டலேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லி கத்தினுக்கிறான். ஹீரோ இவனுக்கு இருக்குதே மந்து போட்டு பஸ் அந்த சுற்றி இருக்கிறான். உள்ள இருக்கிற எல்லாருக்கும் மண்டை ஒஞ்சி ரத்தம் வந்துனுக்குது. இவனுங்க பேசுனா கண்ணுக்காம ஹீரோ பர்னு முன்னாடி போயின்னுக்கிறான். தூரத்தில் ஒருத்தனுக்கு கால் மேலே கல் விண்டு ஐயோ சாமி என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தினுக்கிறான். முன்னாடி ஹீரோ வருது பார்த்து ஐயோ சாமி என்னை காப்பாத்துங்க, ஒரு சாமி அட்டாக் பண்ணிட்டு காப்பாத்துங்கன்னு சொல்லி இவன் பாட்டுன்னு பொழையம்னுக்கிறான். ஆனால் ஹீரோ இவனை கண்ணுக்காம இவனை தாண்டி முன்னாடி போயின்னுக்கிறான். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடு இருந்திருக்கும் இல்லையா, அதுக்குள்ளரா போகிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ ஒரு தங்கச்சி காமிக்கிறாங்க. எங்கள் நடக்குதுன்னா பார்த்துட்டு இவ்வளோ பயந்துன்னு தான் இருக்கேன். பிரதர் ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுங்க, எங்கே இருக்கீங்க, யாருன்னா வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு இவரை சொல்ல. அந்த டைமில் இவன் மேலே மிகப்பெரிய ஷேடோ மாதிரி பட்டிருக்கும். யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மீரராக வந்திருப்பான். இங்கே ஒரு சின்ன பொண்ணு இருக்கேன், இந்த பொண்ணை காப்பாற்றினான்னு சொல்லி வந்திருப்பான். ஆனால் இவன் அவனோட தங்கச்சின்னு இவனுக்கு தெரியாது. இவனும் அவன் தங்கச்சி மேலே கை வைக்கிறதுக்காக போவான். அந்த டைமில் மான்சர் என்னை காப்பாற்றுங்க, ஏன்னா வந்து என்னை காப்பாற்றுங்க, பிரதர் கிம்சு எங்கே இருக்கீங்க, என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல போகிறா. இவனுக்கு தூக்கி வாரி போகுது. இந்த குரல் எங்கே நான் கேட்டிருக்கேன், இது என்னோட தங்கச்சி கியூயிங் குரல் தான், இது ஒரு தங்கச்சி ஒரு வாய்ஸ் தானே இதுன்னு சொல்லி இவனு நல்லா தெளிவா பாக்குறான் முன்னாடி யார் இருக்காங்கன்னு. என்னோட தங்கச்சி என்னோட பேர் சொல்லிட்டு ஐது நகர் பார்த்துட்டு ஹீரோக்கு இப்ப நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா என்னோட தங்கச்சி நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா இவன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எதுக்காக வந்திருப்பான், இவனோட தங்கச்சி கியூங்களை தேடிதான் வந்திருப்பான். ஆனா இப்ப இவன் அவனோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டாலே, இவன் முன்னாடி தான் அவன் தங்கச்சி இருக்கான். இவனுக்கு பிளாஷ்பேக் மாதிரி ஞாபகம் வருது. முதல்ல இவன் ஜாமிக்காயால செத்து போனது, அங்கிருந்து மறுபடியும் உயிரோரும் வந்து இந்த ஒயிட்டு கூட சேர்ந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கான் இல்லையா. ஆனா இவன் அந்த சாமியை மாறதுக்கு முன்னாடி, அதாவது செத்து போறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்லெஸ்ஸா ஒரு உதவக்காரர் தான் இருந்திருப்பான். என்னோட தங்கச்சி கூட என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இவனோட தங்கச்சி எப்பறம் மெதுவாக கண்ணு தந்து பாக்குறான் முன்னாடி யார் இருக்காங்கன்னு. பார்த்து ஷாக் ஆகுறா. நீங்களா பிரதர் கிம்சு நீங்களான்னு சொல்லி ஷாக் ஆகுறா. ஏன்னா இவ கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹியூமன் ஃபார்ம்ல இருந்திருப்பா, அடுத்த செகண்ட்லேயே அந்த மான்ஸ்டர், அதாவது அந்த சாமி மாதிரி ஆயிடுறான். ஆனா இருந்தாலும் ஹீரோட தங்கச்சி பொறுமையாக ஏந்து அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். பிரதர் நீங்கிறானு சொல்லி அவனோட தங்கச்சிக்கு பயமா இருக்கு, இருந்தாலும் பொறுமையா வந்து நிற்கிறான். ஹீரோ ஃபேஸ்ல கை வச்சு இது அவனோட அண்ணன் சொல்லி பாக்குறா. பிரதர் கிம்சு இது நீங்களான்னு ஒரு வார்த்தை சொல்ல கியூயிங் ஹீரோ நான் தானே ஹீரோவும் சொல்றான். அந்த டைம்ல ஹீரோ தங்கச்சிக்கா நான் பண்ணனே தெரியல, டக்குனு ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிறான். பிரதர் எத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் தெரியுமா, எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் தெரியுமா, இன்னொரு வாட்டி என்னை விட்டு எங்கேயுமே போகாதீங்க, அந்த சாமி உங்களை அட்டாக் பண்றப்போ நான் எவ்வளவு பயந்து தெரியுமா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னா ஹீரோ தங்கச்சி ஐதுனுக்குறா. இதுக்கு பார்த்தானே இது உண்மையா இல்லையானே தெரியல, அவன் கையில கிடுங்கிடுன்னு நிறைய நிற்குது. கரிசா இது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சோடனே அவன் தங்கச்சி ஹக் பண்ணீங்கன்னு, இதுக்கு மேலே நான் எங்கேயுமே உன்னை விட்டு போக மாட்டேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன், இதுக்கு மேலே உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி இந்த சென்டிமெண்ட்டாக போகிறப்போ சைடில் அவனை ஒருத்தங்க மேலே கை வைக்கிறான். யார் அதுன்னு சொல்லி ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா அதை ஒயிட்டிங்க உன்னொரு சென்டிமெண்ட் பார்த்து நானே கண் கலிங்கப்பா, இருந்தாலும் இது அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கணும், அதெல்லாம் நீ பின்னாடி திரும்பி பாரு, அவனுங்கன்னா ஒரு மாதிரி நடந்துக்கிறான்னு ஒயிட்டி சொல்ல ஹீரோ என்னராச்சுன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறான். எங்கள் சாமி மீட்னா சாப்பிட்டு பண்ணீங்களா, அவங்களுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி பித்து மச்ச மாதிரி பண்ணுறானுங்க. அந்த டைமில் ஒயிட்டி கூட அல்ல கை ஒருத்தருப்பான். அவன் முன்னாடி பாருங்கண்ணான்னு சொல்கிறேன். என்னன்னா
முன்னாடி ஒருத்தவனுங்க கால் மேல கல் வீண்டு கால் பார்த்தீங்கன்னா ஒரு தனியா வர மாதிரி இருந்திருக்கும். அவன் அங்க சட்டை போட்டுனுக்குறான். ஒரு மாதிரி வலிக்குதுன்னு சொல்லி நிற்கிறான். ஹீரோவும் என்னடா அங்க பிரச்சனை நடக்குதுன்னு அவனோட தங்கச்சியை ஒயிட் கிட்ட கொடுத்துட்டு இவளை பத்திரமா பார்த்துக்கோ, இவளுக்கு என்ன ஆச்சுன்னா உன்னை போட்டுருவான்னு மெட்டிட்டு தான் போறான். அவன் கிட்ட போய் உனக்கு என்னடா ஆச்சு, நீ பரவாயில்லையாரான்னு சொல்லி கேட்கறான். நான் பீடு பேசுறது எதுவுமே கண்டுக்காம கீழே கொஞ்சிக்கின்னு மீட்டு வேணும்ன்றான். ஏதோ பேச வரான், ஆனால் ஒன்றுமே புரியலன்னு ஹீரோ கீழே குஞ்சு பார்க்குறான். என்னடா வேணும்னு கேட்குறான். மீட்டு வேணும் மீட்டு கொடுறான்னு சொல்லி கத்தி நிற்கிறான். அவன் பள்ளியெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுனுக்குது. எனக்கு மீட்டு வேணும்னு சொல்லிங்கன்னு அவன் வாயிலிருந்து ஜொல்லு மாதிரி ஏதோ ஊட்டி நிற்குது. இது பார்த்து ஹீரோக்கு கண்டுபிடிச்சிடுறான். இவன் ஜாமியாக போகிறான். இவன் ஜாமியெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கான். செம ஷாக் ஆகுறான். அந்த டைம் நான் கீழே மீட்டு வேணும்னு சொன்னாலே அவன் டக்குன்னு ஜாமி ஆகி நான் மீடுவை கடிக்கிறதுக்காக வரான். வைட்டி அங்கிட்டு பார்த்துட்டு அவர் ஜாமி ஆகிட்டேன் அங்கிட்டு தப்பிச்சு வரான்னு சொல்றான். நான் ஹீரோவா மீட்டு கேட்டு வந்தவனா தலைமுடி பிடிச்சி தரையில் அடிக்கிறான். ஹீரோக்கு இது பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடா. இவனுங்களும் அதே மாதிரி பண்ணிருப்பானுங்க போல. டேய் எல்லாரும் இங்கிருந்து போங்கடா, டே இவனுங்க அந்த ஜாமி மீட்டு சாப்பிட்டுருவானுங்க போல. அதனால இவனுங்க இந்த மாதிரி நடந்துக்கிறானுங்க. மொத்த இந்த மாதிரி சாப்பிட்டுருக்க மாட்டான். இந்த கூத்துமே சாப்பிட்டு இருக்கும். இங்கிருந்து போங்கடா, இங்க எக்கச்சக்கமான ஜாமி அப்போ வரப்போகுது. முதல்ல இங்கிருந்து சேஃபான இருக்கிறதுக்கு போங்கடான்னு ஹீரோ சொல்ல வைட்டியாடே சேஃபாக இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம போனோன்னு ஹீரோ தங்கச்சி கொண்டு அங்கிட்ட போயின்னுக்கிறான். அப்புறம் நம்மளுக்கு காமிக்கிறாங்க எவன் அந்த ஜாமி மீட்டு சாப்பிட்டாலும் அவன் எல்லாருமே ஜாமியா மாடின்னுக்கிறானுங்க. நான் இந்த ஜாமி மீட்டு நம்ம ஹீரோ தங்கச்சியை சாப்பிட்டுருக்கா. அவன் ஜாமியா மாறுவானா இல்லையானே இதுக்கு மேலே தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம கடைக்குள்ளே போயின்னா ஹீரோ ஒரு ஜாமி தலைமுறை பொறிச்சு தடையில வச்சிருப்பா இல்லையா, திடீர்னு நம்ம ஹீரோ கைனா கிருங்கிருன்னு நடிக்குது. என்னடா ஆச்சுன்னா அவனுக்கு புரியல. இந்த ஜாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கேன். இந்த ஜாமி என்ன மீட்டட் ஆயிருக்கான்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆகுறான். அந்த டைம்ல அந்த தடையில இந்த ஜாமி ஹீரோவை பாஞ்சு கடிக்கிறதுக்காக வருது. அந்த ஜாமி தலையை பொறிச்சு நான் பண்ணக்கூடாது, ஆனா இருந்தாலும் நான் இது பண்ணிதான் ஆகணும், எனக்கு வேற வழி இல்லைன்னு அந்த ஜாமி தலையை பிடிச்சி அப்படியே திருப்பி விட்டுறான். இந்த ஜாமி கறியும் இங்கேயே முடியுது. அந்த டைம்ல பின்னாடி எக்கச்சக்கமான ஜாமிஸ் எல்லாமே நான் மீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அந்த ஜாமி கூட்டத்தில் ஒரு தக்கியை பார்த்தீங்கன்னா என்னோட பாடி ஃபுல்லாகவே வலிக்குது. என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப வலிக்குது. எதால இது மாதிரி ஆச்சு, அந்த ஜாமி மீட்டு சாப்பிட்டு நல்ல இது மாதிரி ஆச்சான்னு சொல்லி வாட்டுன்னு கத்தி நிற்கிறான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா ஜாமி ஆகினுக்குதான். என்னால நம்ப முடியல, எனக்கு மட்டும் ஏறு மாதிரி ஆகணும், எங்களுக்கே இது மாதிரி ஆகணும். அந்த ஜாமி மீட்டை முதல்ல ஒரு சின்ன பொண்ணுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்டோம். அந்த சின்ன பொண்ணுக்கு எதுவுமே ஆகல, எங்களுக்கு மட்டும் இது மாதிரி ஆகுதுன்னு இவன் ஒரு பக்கம் கட்டி நிற்கிறான். இதுக்கும் இது கேட்டு செம்ம கர்நாகர் இருந்தாலும் அவன் எதுவுமே பண்ணல. இவனுங்க ஆல்ரெடி இப்போ ஜாமியா மாதிரி நிற்கிறாங்க. இதோட இவனுக்கு பெரிய தண்டனை வேற எதுவுமே கிடையாதுன்னு ஹீரோ அவன் பண்ண முன்னாடி போய் நிற்கிறான். அந்த டைம்ல இவனும் ஹீரோ முன்னாடி போட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பாடி ஃபுல்லாவே ரொம்ப வலிக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கினே இவன் டக்குன்னு ஜாமி ஆகுறான். அந்த டைம்ல ஹீரோக்கு செம்ம காண்டாகி முறைச்சிங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்குறான். எவ்வளோ தைரியம் ஒரு சின்ன பொண்ணை போய் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் ஒரு மனுஷங்களோ, நீங்களும் ஒரு ஹியூமன்ஸாடா, உங்களுக்கு ஹியூமன்ஸோட அந்த ஃபீலிங் அந்த சென்ஸை இல்லையாரான்னு செம்ம காண்டாகிறான். ஆனால் அவனும் என்னோட ஜாமியா மாறினாலும் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கட்டின்னு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துனுக்குறான். உன்னொரு கனவு வேறு இதானா நான் கண்டிப்பாக நிறைவேற்றேன்னு ஹீரோ அவன் கையை பிடிச்சி மூஞ்சில் ஒரு பஞ்சு வைக்கிறான். கூட அவனோட கையோட எல்போ இருக்குல்ல அதுலேயே அவன் அடிக்கிறான். ஒரு சின்ன பொண்ணை போய் இது மாதிரி பண்ணியிருக்கீங்களோ, நீங்கன்னா ஒரு ஹியூமனே இல்லைன்னு ஹீரோ செம்மையா போட்டு அவன் அடிக்கிறான். அவன் கடையும் அங்கேயே முடியுது. ஆனா இல்ல ஒரு டவுட் உங்களுக்கு இருந்திருக்கும். என்னன்னா ஹீரோ ஒரு தங்கச்சிக்கு தான் அந்த மீட்டு கூட்டு டெஸ்ட் பண்ணாங்கன்னு ஹீரோக்கு தெரியாது. வேற ஒரு சின்ன பொண்ணுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க தான் ஹீரோ செம்ம காண்டாகிறான். தெரிஞ்சு அவன் என்ன மாதிரி பண்ண போறான்னு தெரியல. ஸோ நம்ம கடைக்குள்ள போனா வைட்டியோ சேஃபான இருக்கிறதுக்கு தேடி போயிட்டு அந்த டைம்ல வைட்டி பின்னாடி எக்கச்சக்கமான சாமி அவனை ஃபாலோ பண்ணின்னு வந்திருக்கோம். இவனுங்களை அட்டாக் பண்ற மாதிரி வந்திருக்கும். அவனுக்கு டக்குன்னு டோர் சாட்டிடுறானுங்க. எப்ப சாமி ஒரு வழியா நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு வந்துட்டோம், இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை, இந்த இடத்த கண்டுபிடிக்கிட்டு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா அவனுக்கு 2 பேர் பேசினுக்கிறானுங்க. அந்த டைம்ல உள்ள யார் யார் இருக்காங்கன்னு காமிக்கிறானுங்க. நம்ம வைட்டி டாக்டர் அது மட்டும் இல்லை, நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் சில பேர் இருக்காங்க. அந்த டைம்ல வைட்டி பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தன் வைட்டியை பார்த்துட்டு எவ்வளோ தைரியம்னா நீங்க வந்திருப்பேன்னு ஓடி வந்து டாக்டர்னா அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு வைட்டியை பூச்சி இசைக்கிறான் இந்த பக்கம். யாரை நம்மளை போட்டு இசைக்குன்னு தெரியாம அவனு பின்னாடி வந்தோடனே வந்த ஆளு பார்த்தீங்கன்னா வைட்டி கன்னத்துல ஒன்று விடுறான். வைட்டியை பறந்து போய் அந்த டோர் அந்த வீரான். அந்த டைம்ல எவ்வளோ தைரியம் தான் மறுபடியும் நீங்க வந்திருப்பேன், ஒன்று சும்மா வர மாட்டானு ஒரு வயசானவர் போட்டு அச்சுனுக்கிறாரு. இங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல, எதுக்காக இவன் வந்து இப்போ வைட்டி அடிச்சா என்ன நடக்குது இங்கன்னு தெரியாம முடிச்சுனுக்கிறானுங்க. எவ்வளோ தைரியம் தான் மறுபடியும் நீங்க வந்திருப்பேன், எங்களை நீ விட்டுட்டு போயிட்ட, எங்களை சாவட்டோன்னு விட்டுட்டு போயிட்டாரு, எவ்வளோ தைரியம் தான் இங்க வந்திருப்பேன், உனக்கு சும்மா வர மாட்டேன்டா, உனக்கு கொலை பண்ண போறேன்டான்னு அவன் பாட்டுன்னு கத்தினுக்கிறான். அவன் அடிச்சடியில் வைட்டி வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு வரும். அதை துறைச்சிக்கினேன்னா அவங்க எல்லாரும் சாவணும்னு விட்டுட்டு போயிட்டேன்னா சரி, அது உண்மையாகவே இருக்கணும். ஆனால் நான் எதுக்காக உங்களை அப்படி விட்டுட்டு போனேன்னு உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு தெரியும் தானேப்பான்னு ஒரு வார்த்தை சொல்ல அப்புறம் நம்மளுக்கு தெரிய வருது. வைட்டி அடிச்சது வேற யாரும் இல்லை, வைட்டியோட அப்பா தான். இருக்காங்க 2 பேர் தனியாக இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அப்படியே கட் பண்ணி நட்ஸும் இல்லை, ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மேலே விண்டோலேருந்து கீழே அந்த ஜாமீனை ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்குங்க. அவன் கையில் இருக்கிற போவண்ட ஆறுவா அந்த பாயிண்ட் பண்ணுகிறான் அந்த ஜாமி மேலே. சரி போவண்ட ஆறுவா இல்லைன்னா ஆச்சாரான்னு தெரியல. ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இது நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இது நம்ம ஆச்சரியம்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். இது பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே டைம்ல வித்தியாசமாவும் இருக்கு. ஒரு ஜாமி எக்கச்சக்கமான ஜாமியா போட்டு கொன்னுன்னு இருக்குது. இது ஒரு வேளை எவாலுவேஷன் ஜாமியா இருக்குமா? இது என்ன அப்டேட் ஆயிருக்குமான்னு உள்ள மேலேருந்து ஒருத்தன் பார்த்துன்னு இருந்தாலே அவன் சொல்லின்னுக்குறான். யார் மேலேருந்து இருந்தா பார்த்துன்னுக்குதுன்னு பார்த்தா நம்ம தேங்க்ஸ்னுங்க. ஒரு வழியா அது வந்துருச்சு போல. இதுக்காக நான் ரொம்ப நாளா காத்துன்னு இருந்தேன்னா பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு சொல்லியிருக்கோம். இவனும் பின்னாடி திரும்பி எதுக்காக நீ இந்த மாதிரி பேசினுக்கிற, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் பேசுவியான்னு அவனை தேங்க்ஸ்னு திட்டின்னுக்குறான். யார் அது பின்னாடி இருந்து பேசுறதுன்னு திரும்பி பார்த்துறது நம்ம கியூங்கிலிங்க. இவன் கூட இருக்கான். ஹீரோ தங்கச்சி இவ்வளோ ஒன்னாரான்னு இருந்தாங்க, எப்படி 2 பேர் பிரிஞ்சாங்கன்னு நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். உங்க எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வந்துடும். மறக்காம வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தினமும் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே கைஸ், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.